மேரேஜ் ரிசப்ஷனை காட்டுவாங்க. அங்கே பிரசாத்னு ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு படத்தோட கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அங்கே யுவா அண்ட் தர்ஷனான்னு 2 மஞ்சுபிள் சிட்டி கேங் இருக்கும். அவங்கள காட்டுவாங்க. அதில் தர்ஷனா கேங்கை நோக்கி தான் இந்த படத்தோட கதை நகரும். சாப்பாடு பரிமாற இடத்துல கதையின் நாயகன் சிஜு டேவிட் என்கின்ற குட்டையனை காட்டுவாங்க. ஃபங்க்ஷனில் யுவா கேங்குக்கும் தர்ஷனா கேங்குக்கும் சண்டை வந்துடும். அந்த சண்டைக்கான ரீசன் ரொம்ப சில்லியாக தான் இருக்கும். ஆனால் அதோட சொல்யூஷனாக 2 கேங்கும் கயிறு இழுக்கிற போட்டி ஒன்று கலந்துப்பாங்க. இதில் தர்ஷனா கேங்கு தோத்துரும். இந்த சீன் ரொம்ப ஹியூமராக இருக்கும். இந்த கயிறு இருக்கிற நாலேஜ் தர்ஷனா கேங்குக்கு இருக்கிறது எவ்வளோ நல்லது அப்படின்றது நமக்கு இந்த படத்தோட ஃப்ளோவில் புரிய வச்சிருப்பாங்க இந்த மூவி டீம். தர்ஷனா கேங் எல்லாரும் ஹேங் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது யுவா கேங் 3ஆவது ட்ரிப்பு போன ஃபோட்டோஸை பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே தர்ஷனா கேங் நம்மளும் ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. பல இடத்த டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபைனலாக கொடைக்கானல் ட்ரிப்பை பிளான் பண்ணுவாங்க. ட்ரிப்பு ஃபைனல் பண்ணும்போது சுபாஷ் வரல அப்படின்னு சொல்லுவாரு. ஆனால் ஃபைனலாக குட்டன் சுபாஷோட வீட்டுக்கே போய் சுபாஷை கூப்பிட்டு வருவார். இந்த சீனை கிளைமேக்ஸில் எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சீன்ஸ் தான் நம்ம நல்ல ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லுவோம்.